நம்முடைய பெரிய புராணத்தோட சிந்தனை வகுப்பிலே நம்ம நிறைவு சருக்கத்தில் நிறைவு கட்டத்தில் இருக்கின்றோம். மன்னிய சீர் மறைநாவல் என்ற ஒரு பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன் என்கின்ற அளவில் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய புராணத்தை நாம் சிந்திக்க தொடங்கி அதில் ஒரு 8 பாடல் வரைக்கும் 7 பாடல் வரைக்கும் சென்ற வகுப்பில் சிந்தித்திருக்கின்றோம். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய அவதாரத்தலம் எருக்கத்தம்புலியூர். அவர் அங்கிருந்து புறப்பட்டு பல்வேறு தலையாத்திரைகளை செய்து கொண்டு தன்னுடைய யாழ் கருவியை மீட்டிக்கொண்டு பெருமானுடைய பெருமையெல்லாம் பாடுகின்றார். திரிபுரம் எரித்தவாறும் தேர்மிசை நின்றவாறும் கரியினை உரித்தவாறும் காமனை காய்ந்தவாறும் அரியற்கு அரியவாறும் அடியவர்க்கு எளியவாறும் பரிவினால் பாடகட்டும் பரமனார் அருளினாலே என்று சொல்லி அவர் ஆலவாய் கோயில் வாயிலில் பாடும்பொழுது இறைவன் அவருக்கு சுந்தர பலகையிட்டார் என்று காட்டுகின்றார். அந்தரத்து எழுந்த ஓசை அன்பினால் பாணர்பாடும் சந்தையாள் தரையின் சீதம் தாக்கில் வீக்கழியும் என்று சுந்தர பலகை முன்னீர் இடும் என்று தொண்டரிட்டார் என்று இந்த பகுதியை பார்த்தோம். அப்போ அவர் அங்கிருந்து புறப்பட்டு திருவாரூர் வந்தார் என்பதை சொல்லி நம்ம சென்ற வகுப்பு நிறைவு செய்து விட்டோம். தமணிய பலகை ஏறி தந்திரி கருவி வாசித்து உமையொரு வாகர் வன்மை உலகலாம் அறிய ஏத்தி இமையவர் போற்றியகி எண்ணில் தானங்கள் கும்பிட்டு அமர நாடு ஆளாது ஆரூர் ஆண்டவர் ஆரூர் சேர்ந்தார் என்று காட்டுகின்றார். இந்த பகுதி அப்பர் சுவாமியுடைய திருவாக்கிலிருந்து எடுத்து காட்டுகிறார்கள் சேக்கரார் சுவாமி. ஐராவணம் ஏறி ஆரூர் ஆளாது ஆனேரி ஏறி ஆரூர் ஆண்ட அம்மான் என்று காண்பித்தார். அந்த பகுதியை தான் எடுத்து இங்கே ஆடுகிறார் சேக்கரார் சுவாமிகள். அங்கு பெருமானுடைய கோயில் ஏற்கனவே இதான் நாயன்மார்களுடைய விஷயத்தை பாருங்கள். அப்பர் சுவாமிகளாக இருக்கட்டும், ஞானசம்பந்தராக இருக்கட்டும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாச பெருமான், இவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் இறைவன் அவ்வப்போது திருவருளை வெளிப்படுத்தி அவர்கள் அருளுக்கு பாத்திரமானவர்கள், அற்புதத்தை செய்யக்கூடியவர்கள் என்று காட்டுகிறார். ஆனாலும் கூட அவர்கள் எங்கேயும் அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்கிறோம் பாருங்கள். சுவாமி தான் நமக்கு துணையாக இருக்கிறாரு, சுவாமி தான் நம்ம கூப்பிட்றப்பெல்லாம் வருகின்றாரு, நம்ம சின்ன துன்பத்தில் இருந்தால் கூட சுவாமி நமக்கு அனுகிரகமாக வெளிப்படுத்துகிறாரு என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு அதை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியத்தில் யாரும் ஈடுபட்டதை பார்க்க முடியவில்லை. இறைவனே நேரடியாக வந்ததுக்கு பிறகு நாம் என்ன நினைப்போம், சாமி வந்துட்டார், நமக்கு பிறகு அவ்வளோதான் முத்தி கிடைச்சிட போகுது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் பரமாச்சாரியர்கள்லாம் அப்படி இருக்கல. அப்போ கூட நான் மரணத்திற்கு அஞ்சுகின்றேன் என்றெல்லாம் பாடுவதை பார்க்க முடிகிறது. அப்பொழுது கூட போதோடு நீர் சுமந்து புகுவார் அவர் பின் புகுவேன் என்று அப்பர் சாமி பதிவு பண்ணுவதை பார்க்க முடிகிறது. அதாவது கையில வரைக்கும் போயாச்சு. கையில போய் சாமி ஒரு மாமணிவரை போல வேடம் கொண்டு வந்து ஓங்கு நாவினுக்கரசனே இவ்வாவியில் மூழ்கி பழுதில் சிறு திருவையாற்றில் கான் என பணித்தார். இது அற்புதம். யாராவது நடக்குமா? நமக்கெல்லாம் நடக்கும் எண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. அங்கே ஒரு வாவியில் மூழ்கிறார், எழுந்த இடம் திருவையாறாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய அற்புதம். உடனே அப்போ கூட அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை. தவில் சராசரங்கள் எல்லாம் தத்தம் துணையோடு புளிய கண்டார். போய் கைலாயமே தரிசிக்கின்றார். திருவையாறு கோயிலே அங்கே கைலாயமாக தெரிகின்றது. அந்த காட்சி செய்து ஆனதற்கு பிறகுதான் மாதர்மறை கண்ணியானே பதியம் பாடுகின்றார். அந்த பதியத்தில் சொல்கிறார், போதோடு நீர் சுமந்து புகுவேன் புகுவார் அவர் பின் புகுவேன் என்று காட்டுகின்றார். அப்போது இவ்வளவு பெரிய சலுகை இறைவன் கொடுத்த பிறகு கூட, இவ்வளவு பெரிய அனுகிரகத்துக்கு ஒரு ஆர்ப்பட்டத்துக்கு பிறகு கூட பரமாச்சாரியர்கள் அந்த பணிவு என்கின்ற நிலையிலிருந்து நம்மை முன்னிட்டு கொண்டு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு நம்ம எதை வேணாலும் செய்யலாம் என்கின்ற எண்ணத்தை அவர்கள் வைத்து கொள்ளவே இல்லை என்று நான் பார்க்கணும். ஏன்னா சுவாமி நினைத்தார்னா யாரையும் எப்பொழுதும் எங்கே வேணாலும் தூக்கி வைப்பார், யாரையும் எந்த நேரத்தில் வேணாலும் தூக்கி எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ. நேற்று அந்த சிவபகசார பாடல் வகுப்பு கூட பார்த்தோம். அதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையிலே இங்கு எருக்கத்தம்புலியூர் நாயனாராகி நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் மதுரையிலே அவருக்கு இறைவன் சுந்தர பலகையிட்டு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார். அப்போ நம்ம என்பதுக்கு என்ன பண்ணிடலாம், நமக்கு புறத்திருத்தொண்டர் இவர். இந்த காலத்தில் இப்படி பாணர் குலத்தில் சேர்ந்தவர்கள் புறத்திருத்தொண்டராக இருப்பார்கள். ஏன் இதை புறத்திருத்தொண்டர் என்று சொல்கிறார்கள்னா, இந்த இசைக்கருவிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிணப்பண்டத்தோடு தொடர்புடையது. இந்த தோல் கருவிகள், மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல், கன்றுக்குட்டியினுடைய தோல், இதெல்லாம் இறந்து போன உயிரினங்களுடைய தோலைத்தான் பயன்படுத்தி இசைக்கருவிகள் எல்லாம் செய்யப்படுகிறது. நரம்பு, தந்திரி கருவிகள்லாம் நரம்பு. இது எல்லாம் அந்த இறந்து போன பசுவினுடைய கொம்பை தான் அந்த கொக்கரை என்கின்ற ஆயுதம் ஊது கருவியாக பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா பிணப்பண்டம், அதாவது தீண்டக்கூடாத பண்டம். ஏன்னா இறந்து போன பொருளை வீடுகள்லையே நம்ம பார்த்திங்கன்னா நகத்தை வெட்டி வீட்டுக்குள்ளே போடக்கூடாது, தலை சீவிட்டு முடி உந்ததுக்கு மாதிரி பண்ணக்கூடாது. அதெல்லாம் தூய்மையற்ற காரியம், தரித்திரம். அதெல்லாம் நம்ம தொடும்படியான சூழல் வந்ததுன்னா சுத்தி செய்து கொண்டு தான் ஆச்சாரமாக தான் கோயிலுக்கு போகணும், வழிபாட்டில் ஈடுபடணும்.
இதெல்லாம் சாத்தியமா என்றால் ஆச்சாரப்படி இப்படித்தான் வழிபாடு பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படிதான் நம்ம செய்யணும். அதனால் நாம் ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் தான் இந்த சமயத்தை பின்பற்றுகின்றோம். அதற்கு பேர் தான் ஆகமம்னு பேர். இந்த ஆகம வழிபாடு, ஆகமத்தின் அடிப்படை தான் சைவ வழிபாடு, ஆகமத்தின் அடிப்படை தான் சிவாலயங்கள், ஆகமத்தின் அடிப்படை தான் பக்தி, ஆகமத்தின் அடிப்படை தான் ஆன்மார்த்த பூஜை எல்லாமே. அப்போது ஆகமத்தில் எதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அது எல்லாவற்றையும் நம்மளால் முழுமையாக கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் எவ்வளோ தூரம் சிரத்தை பண்ணி அதை நம்ம பின்பற்ற முயற்சி பண்ணுகின்றோம் என்பதில் தான் பக்தி வெளிப்படுகிறது. வகையில் இப்படி சில ஆச்சாரங்கள்லாம் நம்ம பூசையில் செய்ய வேண்டியிருக்குது. வீட்டிலேயே நம்ம பொதுவாக எல்லாரையும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவி குழந்தைகளாக இருந்தால் கூட நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சிவபூசை பண்ணுகிறவர்கள் பூசை பண்ணிட்டு குளிச்சுட்டு பூசை பண்ணுறதுக்கு முன்னாடி யாரையும் தொட்டுக்காமல் போய் தான் பூசை பண்ண வேணும். நம்முடைய தர்மியாதன பூசை மடத்தில் கூட தீக்கை கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் பஞ்சகவ்யம் கொடுத்து தான் உள்ளே அழைக்கிறார்கள். ஏன்னா சொக்கநாத சுவாமியுடைய சன்னதியில் மகாசனியானம் இருக்கும் பொழுது அங்கே நம்மையும் பிரவேசம் பண்ண வைக்கிறார்கள். அப்போ நம்ம தூய்மையாக இருக்க வேண்டும், ஆச்சாரம் குறைவாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம போய் நீராடி வந்து அந்த ஈர உடையோடைய உள்ளே அனுப்புகிறாங்க. அதற்கு மேலே சுவாமிக்கு அபிஷேகத்தை பஞ்சகவ்யத்தையும் கொடுத்து தூய்மைப்படுத்தி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஏன்னா ஆச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம். சுவாமி ஆச்சாரத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாரா, இல்லைன்னா சுவாமி வரமாட்டாரா, ஆச்சாரம் இல்லாதவங்களாம் சாமி கிடைக்க மாட்டாரான்னா அர்த்தம் அது கிடையாது. சுவாமி எல்லாருக்கும் உரியவர் உண்மை என்பது தான் பார்ப்பார். ஆனால் நாம் பின்பற்றக்கூடிய நூல் புத்தகத்தில் இப்படித்தான் சுவாமி வழிபாடு செய்யணும்னு காட்டப்பட்டு விட்டது. அதை நமக்கு சொல்லியும் கொடுத்துட்டாங்க பெரியவங்க. அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ சிரத்தை பண்ணணுமோ அவ்வளோ சிரத்தை அதை பண்ணி பின்பற்றணுமே தவிர்த்து இல்லை இதெல்லாம் நமக்கு சௌரியப்படாது அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலான்னு ஸ்கிப் பண்ணுவது என்பது அறிவுடைமையாகாது. அதனால் எது பிரமாணமோ அதன்படி செய்யணும். அது வகையில் இங்கு தோல் முதலான இறந்து போன உயிரினங்களுடைய பண்டங்களை எல்லாம் பயன்படுத்தி இசைக்கருவிகளை நம்ம தொட்டு புழங்குறாங்க இல்லையா, அதனால தான் இசைக்கருவிகள் செய்கிறவங்கெல்லாம் ஒரு புறத்திருத்தொண்டர்கள் என்று வைத்திருக்கிறது ஆகும். அதனால் இப்போ இதெல்லாம் எல்லாவற்றையுமே காலம் மாறி கொண்டிருக்கிறது. அதற்கேற்ப சில விஷயங்களை சமயம் அனுமதித்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துமே சில நெகிழ்வு இருந்தால் தான் அது நீடிக்கும். சில விஷயங்களில் சைவ சமயம் என்ன பண்ணது, உலகியல் வேத நூல் ஒழுக்கம் நிலவு மெய்நெறி சிவநெறி என்று காட்டுகிறது. அப்படி புறத்திரு தொண்டர்களாக இருக்கக்கூடிய நாயன்மார்களை கூட அவர் சுவாமி என்ன பண்ணுறார், அகத்திரு தொண்டர் உள்ளே கொண்டு வந்து கர்ப்பகிரகத்தில் உடைக்கு கொண்டு வரார். வரதை பார்க்க முடியுது. கீழே நம்ம பார்த்தோம், வெளியில் நின்று வழிபாடு செய்த நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை கோயில் கர்ப்பகிரகம் வரைக்கும் கொண்டு வர வச்சு அங்கேயே பலகை போட்டு உட்கார வச்சார் சுவாமி. அப்போது நம்மளுடைய ஆச்சாரம் என்னவோ அதன்படி நாம் ஒழுக வேண்டும். அந்த அன்பை பார்த்து இறைவன் நமக்கு அருளை கொடுப்பான். அந்த வகையில் நம்முடைய ஆச்சாரத்தை கெடாமல் நம்ம எவ்வளவு தூரம் ஒழுக வேண்டுமோ அவ்வளோ தூரம் ஒழுக வேண்டும் என்பது தான் இதில் படிப்படை. அவ்வகையில் இந்த நாயனாரும் நமக்கு தான் மதுரையில் சாமி அருள் கொடுத்துட்டாரே, நல்லா தான் நம்ம சாமிக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டோம், அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லாம் இருக்கலாம் என்று நினைக்கல. இருந்தாலும் தப்பு இல்லை, இங்கே விளக்குதுங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் புறத்திரு தொண்டர் தான். நேற்று கூட ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன், ஒரு நாஸ்திகர் எழுதியிருந்தார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வந்து ஒரு ஏதோ சாஸ்திர புத்தகத்திலேயே ஏதோ எழுதியிருக்கிறாங்க, அதை எடுத்து மேற்கோள் காமிச்சிருக்காரு. அவர் ஞானசம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை இப்போ வெளியில் நிற்க வச்சு தான் பாட வச்சார் சீர்காழிக்கு வந்த பொழுது என்று சொல்லுகிறார். ஆனால் ஞானசம்பந்தர் கூடவே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் பயணம் செய்கின்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கு திருநீலக்க நாயனாருடைய வீட்டில் அவர் வேதிகை இருக்கக்கூடிய இடத்துல தங்குவதற்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கு தான் ஞானசம்பந்தருக்கு கிடைத்த காட்சி கிடைத்தது. முண்ட திருநீற்று 3000 கணநாதராய் தோன்றும் காட்சி என்று தில்லைவாழந்தர்கள் 3000 பேரும் கணநாதர்களாக தோன்றக்கூடிய காட்சியை ஞானசம்பந்தருக்கென்று திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு தான் காட்டுகின்றார். அப்போ திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் கோயிலுள்ளே சென்று தரிசனம் செய்திருக்கிறார் என்பது இதெல்லாம் தெரிகிறது. தில்லையிலே ஓவியத்திலேயே சபையில் மேலே ஏறி தரிசனம் செய்யக்கூடிய காட்சியை ஞானசம்பந்தரும் கூட திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் ஓவியமாகவே தில்லையில் வரையப்பட்டிருக்கு. அப்படியெல்லாம் இருக்க நண்பர்கள் ஏதோ நாஸ்திகர்கள் ஏதோ குழப்பம் செய்ய வேண்டும் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்படி ஒரு புறத்திருத்தொண்டராக இருக்கிறார். இங்கே நாயனார் அதே போல் திருவாரூருக்கு வந்து இங்கேயே வெளியில் நின்று தான் வழிபாடு செய்கின்றார். அதுதான் இங்கே சொல்ல வந்தேன். சுவாமி ஒரு சலுகை கொடுத்துட்டாருங்கிறதுனால அதை அப்படியே நாம் பின்பற்றலாம் என்றெல்லாம் அவர் எண்ணம் இல்லை. அப்படி என்னன்னா கூட இவர் வரையில் தப்பு கிடையாது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், சாமி கருணை உடையவர் தான், ஆனால் நமக்கு அது இருக்கா என்பதை நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய அடக்கமாக சிந்தித்துக் கொள்ளுகின்றார். வகையில கோயில் வாயில் முன்னடைந்து குற்றம் செற்ற பெருமதிலும் தாயின் நல்ல பெருங்கருணை அடியார்க்கு அளிக்கும் தன்னழியும்
பெருந்திரளும் தானே, என்ன சொன்னேன்? பெருந்திரள் பதிலும் சொன்னா. சரி. கோயில் வாயில் முன்னடைந்து குற்றம் செற்ற பெருந்திரளும் தாயின் நல்ல பெருங்கருணை அடியார்க்கு அளிக்கும் தன்னழியும் ஏயும் கருவியில் தொடுத்து அங்கு இட்டு பாட கேட்டு அங்கன் வாயில் வேறு வடதிசையில் வகுப்ப புகுந்து வணங்கினார் என்று பாட்டு. கோயில் வாயில் முன்னடைந்து கூற்றம் செற்ற பெருந்திரள் சுவாமி அடியாருக்காக யமன சம்ஹாரம் செய்த விஷயத்தை அங்கு வைத்து பாடுகின்றார். இந்த கோயில் வாயில் என்பது திருவாரூர் கோயிலுடைய கோபுரவாசல். முன்னடைந்து கூற்றம் செற்ற பெருந்திரள் காலனுக்கே காலனாக இருந்த நிலை. மார்க்கண்டேயருக்கு 16 வயது நிர்ணயம் பண்ணப்பட்டது. யமனுக்கு எந்த காலமும் கிடையாது. யமனுக்கு ஏதாவது மரணம் ஏன் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. உலகத்து உயிர்களை எல்லாம் கூற்றத்தில் விழ செய்கின்ற அந்த கூற்றத்திற்கு ஒரு கூற்றமாகி நேற்று தான் படித்தோம். இந்த கோபப்பிரசாதம்ங்கிற நூலில் படித்தோம் 16 திருமுறை வகுப்பில். 16 வயது நிர்ணயம் பட்டு மரணத்தை தலையில் எழுதி வைத்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கண்டேயரை சிரஞ்சீவி ஆக்கிட்டார். மரணமே இல்லாத யமனா மரணம் அடைய வைத்தார் சிவருமான். இது எப்பேற்பட்ட வல்லமை, அதை தான் இங்கே காட்டுகின்றார். அப்போ கோயில் வாயில் முன்னடைந்து கூற்றம் செற்ற பெருந்திரளும் தாயின் நல்ல பெருங்கருணையினர், தாயை விட நல்ல தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தன்னடி போற்றி இசைப்பார்கள் பாயினும் மனத்தும் தொழிலர் பால் என்று எடுக்கின்றார் திரு கோணமலை தேவாரத்தில். தாயினும் நல்ல தலைவர் என்று காட்டுகின்றார். இதனால் தாயை விட நல்ல தலைவர், இதை போற்றி பகரோடில் காட்டுகின்றார் உமாய சிவாச்சாரியார். ஏன் இறைவன் தாயை விட சிறந்தவன் என்றால், அனைத்து உயிர்களுக்கும் தாயை அப்பாயின் பண்ணவனே சிவருமான் தான். எல்லா உயிர்களுடைய மனதிலையும் பெண்கள் தாயாகும் பொழுது நம்ம பிள்ளையை பார்த்தோம் போட்டுட்டு போக வேண்டியதான், அது பாட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற உணர்வு இருக்கா? இல்லை. அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும், அதற்கு பால் கொடுக்க வேண்டும், அந்த குழந்தை தன்னுடைய காலில் நிற்கும்படி வரைக்கும் அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதற்கு ஏதாவது ஆபத்து இருந்தால் மனதில் துன்பப்படுகிறார்கள். அதற்கு பெயர் என்ன? தாய்ப்பாசம் என்று பெயர். இந்த தாய்ப்பாசம் என்கின்ற உணர்வு தாய் மனதில் இல்லைன்னா எந்த குழந்தையாவது உலகத்தில் வளருமா? அப்போது குழந்தையை பெக்கிறதோடு மட்டும் அவங்களுடைய வேலையை நிறுத்தாமல் மனதுக்குள்ளே தாய்ப்பாசம் என்கின்றது வரைக்கும் இல்லாத ஒரு உணர்வு அந்த குழந்தை மேலே தாய்க்கு உற்பத்தி பண்ணி வச்சுருக்கா பாருங்க சுவாமி. ஒவ்வொரு இளம் உயிர்களோடு கூட இறைவன் இருக்க முடியாது. அதனால் அந்த தாய்ப்பாசம் என்கின்ற உணர்வின் வழியாக தாய்க்குள்ளே இருந்து அந்த உயிர்களை பேணி பாதுகாக்கின்றான் இறைவன். இதை போற்றி பகரோடையில் நேசம் வைத்த நெறி போற்றி என்று காட்டுகின்றார் உமா விஸ்வாச்சாரியார். அதாவது அது எப்படியா உக்காவி சோர உள்ளடுங்கி அப்படின்னு காட்டுகின்றார். பசியை அறிவித்து குழந்தை பிறந்த உடனே அழுகுது. ஏன்? அது வரைக்கும் வயிற்றுக்குள்ள அதுக்கு பசின்னு ஒன்று தெரிஞ்சுதா? அப்போ வயிற்று வெளில வந்த உடனே அதுக்கு பசி தெரியுது. அது யார் சொல்லித்தரா? தெரியாது. சரி, பால் கொடுக்கணும் என்று இதை காட்டு விலங்குகள்லாம் தானாகவே குட்டி போடும். குட்டி போட்ட உடனே அந்த குட்டி என்ன பண்ணும்? தானே எழுந்து தன்னுடைய தாயிடத்தை சென்று முளைக்காம்பை தேடி வாய் வைத்து பால் பருகும். ஆனால் வீட்டில் பசு கன்று போட்டாலோ ஆடு குட்டி போட்டாலோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் வாயில் வச்சு அப்போ தான் குடிக்கும்பாங்க. அதை நாம் மனிதர்கள் அப்படி தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அது குட்டி போட்ட உடனே தாயை தேடி தானே அந்த குட்டி சென்று பாலை பருகும். இப்படித்தான் மனிதர்களுக்கும்னு சொல்கிறாங்க வானுடவியாளர்கள்லாம். ஆனால் மனித அறிவில் சிறந்தவனாக இருக்கிறதுனாலே குழந்தை எடுத்து மறுபகத்தில் வைத்து பால் கொடுக்கும்னு இவனே செய்கிறாங்க. ஆனால் அது செய்யலைனா கூட குழந்தைகள் என்ன செய்யும்? தாயினுடைய மார்பகத்தை தேடி வந்து பால் பருகும். இப்போ இது ஆர்டிஃபிஷியலாக மனுஷன் செஞ்சிட்டதுனால அதை மறந்துருக்கலாம் வேணாம். ஆனால் உள்ளபடி அடிப்படையில் இது தான் நடந்திருக்கு. சரி, நாம் கொண்டு வந்து மார்பில் வச்சாலும் கூட அந்த மார்பு காம்பை பற்றி சப்பி இழுத்தால் பால் வரும்னு அதுக்கு யார் சொல்கிறான்? அந்த நேரத்தில் அந்த உயிரினங்களுக்கு ஒன்றுமே தெரியாத அந்த உயிரினங்களுக்கு காம்பை சப்பு இழுத்தா பால் வரும்னு யார் சொல்கிறா? சப்புன்னு சொல்ல முடியும் அந்த பிள்ளைங்கிட்ட போய்? அது உள்ளுக்குள்ளே இருந்து பசியை அழிவித்து அந்த குழந்தை அழுத உடனே அந்த குழந்தை அழுகிறத கேட்ட உடனே தாய்க்கு சிந்தை உருகுமா? நம்ம பிள்ளை அழுகுதேன்னு சிந்தை உருகுடனே முளை உருகுமா? சிந்தை உருக முளை உருக
தீஞ்சுவைப்பால் வாய்மடுத்து அப்படின்னார். தீஞ்சுவைப்பால் வாய்மடுத்து நேசம் வைத்த நெறி போற்றி. என்ன ஆச்சரியமான போற்றி. பெருமான் இந்த அளவுக்கு நம்ம கருணை செய்கின்றானே யாராவது என்ன பார்க்குறோமா? அது சாஸ்திரத்தில் போற்றி போகிறத தான் நம்முடைய உமாயசுவத்தை சொல்லுகிறார்கள். அப்போது ஏன் இறைவன் தாயை விட சிறந்தவன் என்றால், எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தாய் குழந்தைக்கு நினச்சி பால் ஊட்டுவா, பால் இணைந்து ஊட்டம் தாயினும் சால பரிந்து அப்படின்லாம் சொல்கிறார் சுவாமிங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. தாயை இழிவுபடுத்துவாங்க. தாய் ரொம்ப என்ன இருந்தாலும் தாய் நினச்சி தானே பார்க்குறா, சுவாமி அதை கூட செய்யாமல் செய்வான்னு. அப்படி கிடையாது பொருள். ஏன் தாயை விட சுவாமி சிறந்தவன்னா, அந்த தாயையே நமக்கு அப்பாயின்ட் பண்ணதே யாரு தான்? சுவாமி தான். நமக்கு கொடுத்து தாய்ப்பாசனம் ஒன்று கொடுத்து தாயை கூட வச்சு நம்மளை பாதுகாத்தது சுவாமி என்பதனாலே தாயை விட சிறந்தவன் தலைவன், தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தன்னடி போற்று செய்ப்பார்கள் என்று சொல்லி திருவோணமலை தேவாரத்தில் சுவாமி பாடுகின்றார் ஞானசம்பந்தம். அதுதான் இங்கே தாயின் நல்ல பெருங்கருணை என்று காட்டுகின்றார். தாயே கருணை தான். அந்த கருணை செய்கின்றவளே நமக்கு கொடுத்தது யாரு? சாமி தான். அப்போ அவர் எவ்வளோ பெரிய கருணை, நமக்கு எதெல்லாம் சௌரியமோ அதெல்லாம் நினைத்து பார்த்து செய்கின்றாரே, அது அப்பேற்பட்ட கருணை என்பதை காட்டுகின்றார். தாயின் நல்ல பெருங்கருணை அடியார்க்கு அளிக்கும் தன்னலி என்று சொல்கின்றார். அப்போ அடியாருக்கு மட்டும்தான் அளிப்பாரா? அடியார் இல்லாதவருக்கு சுவாமி தாயின் நல்ல கருணை அளிக்கிறது இல்லையா? இந்த பாட்டு அப்படி தானே இருக்கு. சுவாமி சிவருமான் தன்னை கும்பிடக்கூடிய அடியார்களுக்கு மட்டும்தான் தாயின் நல்ல கருணை அளிப்பான்னு இதில் இருக்கு. அப்போ கும்பிடாதவர்களுக்கு கொடுக்க மாட்டாரன்னா கண்டிப்பாக கொடுக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் காப்பாற்றுறது யாரு? சிவபெருமான் தான். ஆனால் தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை இருக்குது. அது என்ன? தன்னை அணைந்தவர்களுக்கு ஆகாமிய உற்பத்தியிலிருந்து விலக்களிக்கின்றார், சஞ்சிதத்தை நீக்குகின்றார். இது பொதுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு கிடையாது. ஆனால் எல்லா உயிர்களும் காமனாக பொதுவாக எந்த சலுகை இறைவனிடத்தை அனுபவிக்குது? ஆணவ மலத்திலிருந்து நீங்கி அறிவு நிகழ்த்தி கொள்ளக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை பெறுவது இறைவனுடைய கருணையினாலே. அவ்வகையில் எல்லா உயிருக்கும் பொதுவாக இருக்கின்றான். அதனால தான் சலமிலன் சங்கரன் சார்ந்தவருக்கு அல்லால்னு காட்டுகின்றார். திருவாசக சிவஞான போகத்திலே ஒரு இடத்துல வருகிறது, இறைவன் குற்றமுடையவன் இல்லையா, தன்னை கும்பிடுவர்களுக்கு மட்டும் அருள் செய்கின்றானே, கும்பிடாதவர்களுக்கு அருள் செய்யலையே, இது இறைவனுக்கு குற்றம் இல்லையா என்று ஒரு இடத்துல கேள்வி வரும்பொழுது அதற்கு சிவஞான போகத்தில் மேகண்டார் சொல்கிறார், சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன்னார். சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா எல்லா மக்களுக்குமே ராஜா தான். இப்போ இங்கேயே நம்முடைய சமூகத்தில் தேர்தல் நடக்குது. இப்போ இங்கே இருக்கிறவங்களே 20 பேர் 30 பேர் இருக்கீங்க. இதில் பகுதி ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, இன்னொரு பகுதி ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருக்க போகிறார். இப்போ ஜெயிச்சவர் ஓட்டு போடாதவங்களுக்கு முதலமைச்சர் இல்லையா? ஓட்டு போடாதவங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஓட்டு போட்டாலும் போடலாலும் அவர் தான் ராஜா. அப்போது எல்லாருக்கும் தலைவன் யார்? அந்த அரசன் தான். ஆனால் அந்த அரசன் என்ன பண்ணுவான்? தனக்கு சலுகை, தனக்கு நெருக்கமாக இருந்தவங்களுக்கு, தனக்கு யார் ஆதரவாக இருந்தாங்களோ அவர்களுக்கு என்ன பண்ணுவான்? கூடுதலான சில சலுகைகளை செய்வான். இது உலகத்திலே பார்க்க முடியுது. காமனாக பொதுவாக ஒரு ஸ்கீம் வரும்பொழுது எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஒரு 5 வீடு இன்றைக்கி வருதுங்க, ஒரு கான்ட்ராக்ட் வருது இன்றைக்கி, அதை நீங்கள் யாரை கொடுக்கலான்னு பார்த்தா தன்னுடைய கட்சிக்காரனை பார்த்து தேடி கொடுக்குறாங்கல்ல. இது நடக்கல, அரசியல் நடக்குது. அப்போது சிறப்பாக சில விஷயங்களை தன்னை சேர்ந்தவர்களுக்கு கொடுப்பது உலகத்தில் அரசர்களுடைய பண்பு. ஏன்? சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன் சொல்லுகின்றார். அப்போ சாராதவனை காக்கலையானா ஆட்சி செய்து காப்பாற்றுறானே, அவன் ஆட்சி செய்யலைன்னா அவன் வாழ முடியாது. அப்போது ஆட்சி செய்வதன் மூலமாக அனைவருக்கும் ஒரு கருணை, தன்னை சார்ந்தவனுக்கு சில சிறப்பு கருணை, இது அரசனும் செய்கின்றான். அதுபோல் இறைவனும் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் ஆணவ மலத்திலிருந்து அறிவுலக்கத்தை கொடுத்து இந்த சகல வாழ்க்கையை வாழ வைத்திருக்கின்றார். இதை 2ஆம் சூத்திரம் 4ஆம் சூத்திரம்லாம் பேசுகிறது சிவஞான போகத்தில். இந்த நிலையும் எல்லா உயிர்களுக்கும் செய்கின்றான். அதே சமயம் தன்னை சிறப்பு நிலையில் வழிபடக்கூடிய அடியார்களுக்கு கண்மத்திலிருந்து சில சலுகைகளை கொடுத்து சார்ந்தவரை காக்கின்றான். அதனால் அவருக்கு அது குற்றம் கிடையாது. எப்படி அரசர்கள் உலகத்தில் செய்கிறார்களோ அதுபோல சிவருமானம் செய்கின்றான்னு உலகத்திலிருந்து ஒரு பிரமாணம் காட்டப்படுகிறது. அதனால தான் இங்கே இறைவனுக்கு அடியார்க்களிக்கும் தன்னலியும் நீங்கள் சொன்னதுனால அடியாருக்கு மட்டும்தான் போட்டிருக்கு நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடாது. அடியாருக்கு இன்னும் கூடுதலாக கொடுக்கின்றார். அதை சொல்லுகின்றார். ஏயும் கருவியில் தொடுத்து, ஏயும் கருவி என்பது அவருடைய யாழ், இது சகோடை யாழ்னு பேர். இவருடைய யாழுக்கு சகோடை யாழ்னு வேறொரு புராணத்தில் சொல்லியிருக்கிறார் நம்முடைய சேக்கடார் சுவாமிகள். ஏயும் கருவியில் தொடுத்து அங்கு எட்டு பாடனா அந்த வாயினாலே பதிகத்தை பாடிக்கொண்டு அதற்கேற்ப இசையை வாசிப்பது, அல்லது பதிகத்தையே சாங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டலாக இருக்குல்ல அந்த மாதிரி வாசிக்கிறது. கேட்டு அங்கன் வாயில் வேறு வடதிசையில் வகுப்ப
புகுந்து வணங்கினார். இறைவன் என்ன பண்ணார்? அவருக்கு புதிதாக ஒரு வாயிலையே செய்து கொடுத்தார். அதுதான் இன்றைக்கு திருவாரூரில் கிழக்கு மதிலையே ஈசான்ய பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி வாயில். இது எல்லா கோயிலையும் இருக்கும். தில்லையில் இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது, திருவாரூர் இருக்குது. வெட்டவாசல் என்றது இருக்கு பெயர். தில்லையில் பார்த்தீங்கன்னா வெட்டவாசல் வழியாக சாமி வெளில வருவார். அதே மாதிரி திருவண்ணாமலையிலையும் வெட்டவாசல் வழியாக தான் வெளில வருவார். பிக்ஷாடன மூர்த்தி மட்டும்தான் ராஜகோபுரத்து வழியாக வெளில வருவார்னு நினைக்கின்றேன். தில்லையில் எல்லா மூர்த்தியுமே வெட்டவாசல் வழிபாடு தான். திருவாரூர்லையும் எல்லாமே வெட்டவாசல் வழியாக தான் வெளில வர்றது. அந்த வாசலை திருவாரூரில் அந்த வெட்டவாசல் என்ற அந்த வாசல் தான் கருதத்தக்கதாக இருக்கிறது. அந்த வாசலை நம்முடைய திரிலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்காகவே சுவாமி ஏற்படுத்தி அதன் வழியாக உள்ளே அழைக்கின்றார் என்று சொல்லுகின்றார். வாயில் வேறு வடதிசையில் வகுப்ப புகுந்து வணங்கினார். அப்போ கோயிலுக்குள்ளே சென்றுதான் வணங்கினார் என்பது பெரிய புராணத்திலே ஆதாரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அது படியெல்லாம் இருக்குங்கிறதுனாலையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் வேறு ஒன்றும் காரணம் எனக்கு தெரியல. அதில் 2 அருகால் இருக்குல்ல, ராஜகோபுரத்து வாசலில் 2 ஃபஸ்ட்டு ஒரு அருகால் ஏறி இறங்குவோம், அப்புறம் இன்னொரு அருகால் ஏறி இறங்குவோம். அதுக்கு சில இந்த கபாலீஸ்வரத்துலாம் பார்த்தீங்கன்னா மண் போட்டு மேடி தர்றாங்க. அந்தமாரி இல்லாமல் அது தேவையில்லாம் பண்ண வேணான்னு சொல்லி சைடு வாசலாக வராங்கன்னு எனக்கு தோணுது. வேறு ஒன்றும் அதுக்கு சாஸ்திரபூர்வமான சான்று இருந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பார்க்கணும். அதெல்லாம் சும்மா எதாவது சொல்லிக்க வேண்டியதான். அப்போ கோயில் விமானத்துலேருந்து எல்லா சாமியும் தான் வச்சுருக்கிறாங்க. அது கீழே இல்லையா சாமி? விட்டவாசல் இருக்கிற கோயில்களை விட்டவாசல் வழியாக போகிறாங்க, இல்லாத நேராக வந்துடுறாங்க. அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம்னு வச்சுக்க வேண்டியது தான். அதுதான் இதுக்கெல்லாம் காலங்காலமாக பின்பற்றுறாங்க. அது ஏன்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி இருக்குது சில விஷயங்கள்.